கப்பிரி போனில் கூட தமிழ் வந்து விட்டது. தமிழனி நாவில் மட்டும்தான் தமிழ் வர மறுக்கிறது. தமிழா நீ திருந்தை, நீ நிகழ்ச்சி தொடக்கமாக திருநெல்வேலியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு மாணவன் ஐசர் அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றேன். மன்றம் கீழாட்ட மாவளிங்கன் பாராட்ட கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் இப்ப பேச வந்துள்ள தலைப்பு தமிழா. நீ பேசுவது தமிழா. அன்னையை மம்மி என்று அழைத்தாய், தனது குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னோட தமிழை கொண்டு தொலைத்தாய், இரவை நைட் என்றாய், விடியாக உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் பேசினாய். கொலையாதா தமிழ் பூக்கோளம் கொண்டாட வேண்டிய கோலத் தமிழை ஆங்கிலம் தின்பதா? பிழைக்க வந்தவர்களுக்கு வழி செய்து விட்டு நாம் முடிவதா? கூடாது. தமிழா நீ பேசுவது தமிழா. பேரை மட்டும் தமிழ்நாடு என்று கூறிக்கொண்டால் போதுமா? அங்கே இருக்கும் ஒவ்வொரு கடைகளின் பேரையும் கவனிங்கள். குமரன் ஜுவல்லர்ஸ், குமரன் மெடிக்கல்ஸ், ஏன் குமரன் நகை கடை, குமரன் மருந்தகம், விற்பது தமிழ்நாட்டில் விற்பனை செய்பவன் தமிழன், வாங்குபவன் தமிழன். பிறகு ஏன் இந்த அந்நிய மொழியின் மீது மோகம்? நம் முன்னோர்கள் வரலாற்றை அறிந்து நாம் தமிழர்கள் என்று பெருமைப்படுகிறோம். ஆனால் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து நம் தலைமுறையினர் நம்மை பற்றி அறிய முற்படும் போது அவர்களுக்கு கிடைப்பது இச்சொற்கள் மட்டுமே. இதனை வைத்து நாம் தமிழனா என்பதை எப்படி அடையாளம் காண்பது? நம் பேரில் கூட தமிழனாக இருக்க விருப்பப்படுவதில்லையே. நம் பேரை எழுதும் போது எம் தினேஷ் என்று எழுதுகிறோம், தினேஷ் என்று எழுதுவதில்லை. தமிழா நீ பேசுவது தமிழா. தமிழன் பிறமொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார், நம் தாய்மொழி பேசுபவனை குருவென பார்க்கிறார். மாறாக மம்மி என்று கூறுவதில்லையே. உன்னில் வாழும் தமிழே, நீ ஆபத்துள்ள போது உன்னை தூக்கிவிடு. நீ மற்றவர்காக போடும் போலை முகத்திறங்கி அங்கே அறுத்தெறியப்படுகிறது. நீ விழும்போதும் சரி, அழும்போதும் சரி, எதிலேயும் உன்னை தாழாமல் காப்பது அழகு தமிழே. அன்னைக்காக கட்டிய இல்லத்தில் அன்னை வசிப்பதில்லை, மாறாக முதியோர் இல்லத்தில் வசிக்கிறார்கள். இதுபோல நம் தாய்மொழி தமிழ் என்று கூறிக்கொண்டு நடுத்தருவில் விட்டு விட்டோமோ என்று நான் சிந்திக்கிறேன். ஏப்பாராவில் என்ற பொருளை உதாரணமாக காட்டிய மொழிகளுக்கு மத்தியில் என்றால் அறம் செய்ய விரும்பு என்று காட்டிய மொழிதான் நம் தமிழ் மொழி. அறம் எங்கே விளைகிறதோ அங்கே அதர்மபடி உன்னை அதர்மொழிக்கு செல்ல விடாமல் அறத்தை கற்றுக் கொடுத்த தமிழை பேசுவதற்கா தயக்கம் வேண்டாம். பிற மொழிகளின் வளர்ச்சிக்கு அச்சாங்க சிகரம் கட்ட மொழிதான் நம் தமிழ் மொழி. தாய்மொழியில் பேசும்போது ஏற்படும் உணர்வு நீ எந்த மொழியில் பேசினால் வெளிப்படாது. தாயின் நண்பன் தாயிடம் மட்டுமே உணர முடியுமே தவிர மற்றவர்களிடம் உணர முடியாது. தமிழா நீ தமிழாய் பேசு, நீ தமிழை தடையின்றி பேசு, நீ தமிழனாய் வாழ்ந்தால் தமிழா உன்னை போற்றும். நன்றி வணக்கம். அமைப்பின் மாநில செயலாளர் நேரு அவர்களும் அமைப்பின் இயக்குனர் திவாகர் அவர்களும் சிறப்பு செய்கிறார்கள். பலத்த கருத்து விடுகிறார். செந்தமிழ் திருத்தேவை வருங்கால தூணாக திகழ்வார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து கலை நிகழ்ச்சி.